வணக்கம் நமஸ்தே மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வீடியோட ஸ்டார்டிங்ல நான் எல்லார்கிட்டயும் ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோல நான் எதை பத்திலாம் பேச போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக் நியூஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மணிமேகலை அண்ட் பிரியங்கா அவங்களுடைய கான்ஃபிளிக்ட். அதை சுத்தி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற ஃபேக் நியூஸஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இதுல என்னுடைய ஒப்பீனியன், நான் வந்து பார்த்த வரைக்கும் என் ஒப்பீனியனை வந்து நான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் எது வந்து இந்த ப்ராப்ளத்தோட ஒரு தொடக்க புள்ளியா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஷால் வி கெட் ஸ்டார்டட்? நிறைய மன்னிப்பு அப்படின்னு சொன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பிகாஸ் நான் வந்து ஒரு எத்திக்கலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன். ஜேர்னலிசம்ல வந்து எத்திக்ஸ் இருக்கலாம், இல்லாம போகலாம். அது சில மீடியா கம்பெனி ஆர் ஃபெயிலிங் டு ஃபாலோ எத்திக்ஸ். பட் நான் வந்து எத்திக்கலா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். பட் எங்கேயோ நானே வந்து எத்திக்ஸை மீறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நேத்தி வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். லைக் வந்து பிரியங்கா பதிலடி கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலி பிரியங்கா வந்து எதுவும் இந்த இஷ்யூவை பத்தி பேசல. நான் நேத்தி இருந்த ஒரு ஹரிபரியில நான் சில சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து கோ த்ரூ பண்ணப்போ, லைக் யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தப்போ பிரியங்கா வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நான் போய் பார்த்தப்போ பிரியங்கா எந்த வீடியோவும் போடல. அப்பவே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, இதை பத்தி பேசாத, யாருக்கும் உண்மை என்னன்னு தெரியாது அப்படின்னு. பட் நான் வந்து தே ஆர் வெல் நோன் யூடியூப் சேனல்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க சொல்றது பொய்யா இருக்காதோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில. அண்ட் இந்த இஷ்யூ வந்து நேற்று வரைக்கும் ஒரு செகண்ட் டேவோ என்னமோ ஆச்சு. ஸோ மேபி இருந்திருக்காது, அவங்க போட்ட ஸ்டோரி டெலீட் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து நான் வீடியோ போட்டுட்டேன். ஆனா ஆக்சுவலி அவங்க பேசலைங்கிறது வந்து அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுத்த சில பேர்த்த சொன்னப்பதான் அது எனக்குமே தெரிஞ்சது. ஸோ எனக்கு ரொம்பவே கில்ட்டா இருந்தது. ஏன்னா அந்த ஆக்சுவலி எல்லாரும் அந்த வீடியோ டெலீட் பண்ணு அப்படிலாம் சொன்னாங்க. ஓகே, விச் இஸ் டோட்டலி ஃபைன், டெலீட் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த வீடியோ வந்து 2500 வியூஸ் வந்து போயிருக்கு. நான் இது வரைக்கும் போட்ட ஷார்ட்ஸ்லேயே ஹையஸ்ட் வியூஸ் வாங்கின ஷார்ட்ஸாகவும் அது இருந்தது. ஸோ இத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் தெரியாம. ஸோ அதுக்கு நான் ஒரு சாரி கேட்டாகணும். அதை வந்து ஒரு கிளாரிஃபையும் பண்ணி ஆகணும், விச் இஸ் டோட்டலி ராங் ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருந்துட்டு இருந்தது அது அந்த உண்மை வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ ஐ எம் டோட்டலி சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் பாசிங் ஆன் ராங் இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல ஏன் நான் வந்து இதை பதிவு பண்ணியே ஆகணும்னு நினைச்சேன்னா, அட் த எண்ட் ஐ வாண்ட் டு பி எத்திக்கல். என் சேனல்ல பார்க்க வரவங்க என்ன நம்பிதான் பார்க்க வராங்க. லைக் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்பி வராங்க. அவங்க நம்பிக்கையை பொய்யாக்குறதோ அவங்கள ஏமாத்தி எனக்கு வந்து எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு பாஸ் ஆன் ட்ரூ இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐ வாண்ட் டு பி a trustworthy person அப்படிங்கிறதுனாலதான் இந்த விஷயத்தையும் இன்னைக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் என்ன கிளாரிஃபை பண்ண நினைக்கிறேன்னா, நிறைய சேனல்ஸ் மேல எனக்கு கோவம் இருக்கு. லைக் சில சேனல்ஸ் நான் வந்து நோட் பண்ணப்ப குரேஷி பேசியிருக்காரு, புகழ் பேசியிருக்காரு, மாதம்பட்டி பேசியிருக்காரு, தாமு அப்பா வந்து ஒரு தலைபட்சமா நடக்கிறாரு, அதுக்கான ப்ரூஃப், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்கன்னு சில யூடியூப் சேனல்ஸ்ல வந்து ஃபேக்கா நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க அந்த ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதை நம்புறவங்களும் சில பேர் இருப்பாங்கல்ல. பி அ ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன். அது வந்து சஸ்டெயினுமே ஆகாது. அதுதான் வந்து என்னோட பாலிசி. ஸோ இப்போ வரைக்கும் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 17th செப்டம்பர். ஸோ இதோட ப்ரூஃபோடவே நான் காமிச்சிடுறேன். இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் யாரும் இந்த இஷ்யூவை பத்தி பேசல. பிரியங்கா ஆகட்டும், அந்த குக் வித் கோமாளி சீசன் 5 செட்ல இருக்கிற யாருமே இந்த இஷ்யூவை பத்தி பேசல. அண்ட் குரேஷி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு மணிமேகலை அவங்க போஸ்ட் கீழே, லைக் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் இன் வாட் எவர் யூ டு அப்படின்ற மாதிரி. பட் அந்த கமெண்ட்டையும் அவர் வந்து டெலீட் பண்ணிட்டாரு. அதுக்கான ரீசனுமே ஏன்னு தெரியல. இட் கேன் பி ஆஃப் எனி ரீசன்ஸ் அவர் வந்து டெலீட் பண்ணிருக்கலாம். அது வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது உண்மை தெரியாத வரைக்கும் நம்மளால ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியாது. ஸோ இதை தவிர்த்து வேற யாரும் அந்த செட்ல இருந்து பேசல. இது வந்து எனக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் மாதிரி இப்போ வந்து இன்டர்நெட்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. மணிமேகலை அண்ட் பிரியங்கா அவங்க பேசின மாதிரி ஆக்சுவலி அப்படி எதுவும் நடக்கல. பழைய கால் ரெக்கார்டிங்ஸ்ல இருந்து எடுத்து மர்ஜ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதையும் யாரும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவங்க கிட்ட இருந்து எதுவும் ஒரு தகவல் வராத வரைக்கும் நியூஸை நம்பாதீங்க அப்படின்னு தான் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். மணிமேகலை மட்டும்தான் இப்போ வரைக்கும் இந்த இஷ்யூவை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த அட்ரஸ் பண்ண நினைச்ச இஷ்யூ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ கிளிப் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. குக் வித் கோமாளியில போன ஒரு வீடியோ என்னன்னா, சுசித்ரா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க பிரியங்கா அவங்கள பார்த்து சீனியர் மோஸ்ட் கோமாளி அப்படின்னு. அண்ட் இதுக்கு நான் ஸ்டார்டிங்கே சொல்லிக்கிறேன், நான் வந்து குக் வித் கோமாளி
சீசன் 5 சுத்தமா ஃபாலோ பண்ணல. ஏன்னா ஸ்டார்டிங் வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு சுத்தமா பிடிக்கல, ரொம்ப ஃப்ளாவா இருந்த மாதிரி இருந்தது இந்த சீசன், ரொம்ப பயஸ்டா இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி நான் வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து இந்த இஷ்யூவை பார்த்து நான் சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். அப்ப சுசித்ரா சொல்லியிருக்காங்க சீனியர் மோஸ்ட் கோமாளி வந்து எப்படி சீனியர் மோஸ்ட் ஆங்கர் வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம்னு பிரியங்கா கிட்ட சொல்லி ஹோஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. பிரியங்காவும் அவங்க ஸ்டைல்ல வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த இடத்துல என்ன கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்ப என்னோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கலாம், இன்னொரு யூடியூபரோட ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இங்க வந்து ஒரு கம்பேரிசன் வருது அப்படின்றது எனக்கு புரியல. அதை வந்து எனக்கு ரொம்ப கோவம் வர வச்சுது. அது அவங்க ஃபன்னுக்கு பண்றாங்களோ என்னமோ, பர்சனலா ஒருத்தவங்களை ஃபன் பண்றது மூலியமா என்ன கிடைக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு மணிமேகலை வந்துட்டு ஆங்கரிங்ல வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. தோ அவங்க வந்து 15 இயர்ஸா ஃபீல்டுல இருக்கலாம், அவங்க வந்து கோமாளியா தான் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க குக் வித் கோமாளி மூலியமா. பட் இப்பதான் அவங்களுக்கு ஆங்கரிங் அப்படிங்கிற ஒரு ரோல் கிடைச்சிருக்கு. அவங்க ரோல் அவங்கள பண்ண விடுங்க. ஏன் இப்படி நான் வந்து நிறைய பார்த்தப்போ ரக்ஷனை டார்கெட் பண்றதை விட மணிமேகலையை நிறைய பேர் டார்கெட் பண்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகியிருக்கு. அண்ட் ஆஸ் ஷீ செட் நிறைய இடத்துல பிரியங்காவும் டாமினேட் பண்ற மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் நானுமே பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, விஜய் டிவியோட அவார்ட்ஸ்ல வந்து தாமு அப்பா அவங்களும் சரி, மாதம்பட்டி சாரும் சரி, அவங்க வந்து பெஸ்ட் ஜட்ஜ் அவங்க அந்த கேட்டகரியில வின் பண்ணியிருந்தாங்க. அதை ஆக்சுவலி சொல்ல வேண்டியது மணிமேகலை. பட் ஏன் அந்த இடத்துல பிரியங்கா சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் குரேஷி வந்து பெஸ்ட் காமெடியன் அப்படின்ட்டு சொல்ல வேண்டியது மணிமேகலை, அதையும் வந்து பிரியங்கா தான் சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டாமினேஷன் இருந்துச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் தாமு அவங்களுமே ஒரு வீடியோல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு எபிசோட்ல, பிரியங்கா இது ஒன்றும் ஸ்டார்ட் மியூசிக் கிடையாது, இது குக் வித் கோமாளி அந்த மாதிரி வந்து பேசியிருப்பாரு. அவங்க வந்து இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ண டைம். ஸோ இப்போ நீங்க குக்கா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்க ரோலை நீங்க பார்த்தா நல்லா இருக்கும். எதுக்கு மற்றவங்க ரோலை நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லைக் மல்டி டாஸ்கிங் இஸ் ஃபைன், பட் எந்த இடத்துல மல்டி டாஸ்கிங் ஃபைன் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க ஆப்சென்டா இருக்காங்க, அவர் அந்த இடத்த நீங்க ஃபில் பண்ணணும், ஒரு மேட்ச் பண்ணணும், அப்ப நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றீங்கன்னா அது வேற. எதுக்கு ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கிற ஸ்பேஸை நீங்க எடுத்து மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் பிரியங்கா வந்து நிறைய பர்சனல் அட்டாக்ஸ் பண்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க புகழை ட்ரீட் பண்ற விதமாகட்டும், லைக் இத்தனை சீசன் இருந்தும் ஒரு குக் ஆஃப் கூட ஒரு குக்கை வந்து கொண்டு வரல அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டை கொண்டு வந்தது புகழ் தான். அதுக்கு டக் லைஃப் வீடியோ மாதிரிலாம் எல்லாரும் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ யாரையும் குறைச்சி எடை போடக்கூடாது அப்படின்னு இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் புகழும் சில இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லியிருப்பாரு, லைக் வளர்ந்து வரவங்களுக்கு வழி விடணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் புகழ் பண்றதையும் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் இத்தனை சீசன்ல இருந்ததுக்கு இப்போ ரொம்ப சைலண்டா இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இன்னொன்னு, குக் வித் கோமாளியை நான் ஏன் ஒரு ஃப்ளா அப்படி சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 4 சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது யார் வேணா பார்க்கலாம், அந்த மாதிரிதான் இருந்தது. பட் இந்த சீசன் எனக்கு ஏன் தெரியல, லைக் டார்க் ஹியூமருங்கிறது ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு இந்த சீசன்ல. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பாகுபலி கெட்ட பிராமர் போட்டிருப்பாரு, அன்ஷிதா வந்து தேவசேனா அவங்களுடைய கெட்டப் போட்டிருப்பாங்க. அப்போ தேவசேனா அதாவது அன்ஷிதா வந்து கத்தி வச்சிருப்பாங்க. இவர் ராமர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கத்தியை கொடு தேவசேனா அப்படின்றத வந்து ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு. அது கிட்ஸுக்கு போய் சேர வேண்டிய ஒரு காமெடியான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸோ கிட்ஸ் அதை அஃபெக்ட் தானே பண்ண செய்யும். ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹியூமர் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள்ள வந்து எழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 4 சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுனிதா ஆகட்டும், சிவாங்கி ஆகட்டும், புகழ், பாலா, அஸ்வின், பவித்ரா அண்ட் மோனிஷா வந்து இதனாலதான் வந்து ஒரு ஃபேம் அவங்களுக்கு கிடைச்சுன்னு அவங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க, எல்லாருமே ஷைன் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸா வந்து குக் வித் கோமாளி இருந்து. பட் இந்த சீசன் எனக்கு ஏன் தெரியல, இர்ஃபான், பிரியங்கா, குரேஷி இவங்க மட்டும்தான் வந்து ஹைலைட்டடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு வந்து பர்சனலா ஃபீல் ஆச்சு. இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மை டாக்கீஸ்.